ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் வந்து அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு. அவள் மனசு மாறினப்பவே நம்ம அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்றதுக்காக நம்ம பாண்டியன் வந்து அவங்க அக்காவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு உங்கள் பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நான் நல்லா யோசித்து பார்த்தேன், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம அரசி வந்து லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே குமார் வந்து அரசி ஏமாற்றி தான் லவ் பண்ணா அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே மாப்பிள்ளை வீட்டை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்பாங்கல்ல, அப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் தான் மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல மாமா அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், வர முகூர்த்தத்திலே நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம், நீங்கள் அரசியை வந்து பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பாண்டியன் வந்ததுமே கோமதி இருந்துட்டு எங்கெங்கே போயிட்டீங்க, நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியாமல் எல்லாருமே யோசிச்சுட்டு உட்காண்ட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்கள யாருமே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ எங்கேயோ நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அரசியை பார்க்குறதுக்காக நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு என்னம்மாம்மா அரசி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா, ஏதோ அவள் தெரியாமல் லவ் பண்ணிட்டா, அதுக்காக அவள் படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் பாண்டியன் வந்து சைலண்ட்டாகவே இருக்க கோமதி இருந்துட்டு மீனா நீ சைலண்ட்டாக இரு, அவர் எல்லாமே கரெக்டாக தான் யோசித்து தான் முடிவு எடுத்திருக்குவார், நீ எதுவுமே பேச தேவையில்ல சரியா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லை படிக்க வைக்கணுமான்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் யாரும் இதில் தலையிடாதே இருந்தீங்கன்னா அதுவே போதும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க, எனக்கும் இதில் விருப்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து இங்கே அரசியை பக்கம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அரசி, உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இந்த அப்பா சொல்கிற மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு கேட்குறாங்க. நம்ம அரசியோ சரிங்கப்பா எனக்கு இதில் விருப்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசி இப்படி சொன்னதுமே சுகன்யா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. குமாரை லவ் பண்ணிவிட்டு இந்த அரசி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட சம்மதம் சொல்கிறாளே, சரியானவளாக தான் இருப்பா இவ, சரி பார்த்துப்போம், எப்படியாவது அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினைக்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அரசி வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வளர்ப்பு எப்போவுமே தப்பாகாது, ஏதோ அந்த குமார் பையன் தான் என்னென்னமோ பேசி அவள் மனசை கரைச்சிருக்கணும், இந்த அப்பா பேச்சே மீறாமல் தான் இது வரைக்குமே அவள் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே மனசை தேத்திக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு அரசி உன் அப்பா சொன்னது காது கேட்டுச்சில்ல, இதுக்கப்புறம் அவங்க கூட பேசினேன் அவ்வளோதான், வாயெல்லாம் உடச்சிடுவேன், நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க. கோமதி அத்தையும் மாமாவும் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அரசி தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவள் படிப்பை நிறுத்தி அவளோட லட்சியத்தை தடுத்து இப்போ கல்யாணம் பண்ணுறது ரொம்ப அவசியமாக என்ன, எதுவுமே யோசிக்காமல் சுறுசுறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பின்னாடி யோசிப்பாங்க, அரசியை படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஏதாச்சும் பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொன்னதுமே ராஜ் இருந்துட்டு அக்கா அவங்க எதையும் முடிவெடுக்கிறாங்களோ அதுவே பண்ணட்டும் விடுக்கா, நம்ம எதுவும் இதில் பேச தேவையில்லை, பாதிக்கப்பட்டவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, கோமதி அரசுக்கு திடுதிப்புன்னு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, உனக்கு இதில் சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அரசி விஷயத்தில் எனக்கு சம்மதம் தாங்க, நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க, அரசியும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோமதி, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வைங்க, அரசியுமே அலங்காரம் பண்ணி விடுங்க, அரசியை சந்தோஷமாக இருக்க சொல்லு, ஏன்னா குமாரை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவன் வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்காது, புதக்குழியில் விழுந்த மாதிரி தான் இருந்திருக்கும், எப்படியோ நம்ம அவன் வாழ்க்கையை காப்பாற்றிட்டோம், மாப்பிள்ளை வீடு ரொம்ப நல்ல வீடு, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ரொம்ப நல்ல பையன் கூட, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அவன் அரசியை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அரசி ராஜ வாழ்க்கை வாழலாம், அதே சமயம் அவளை படிக்கவும் வைக்குவாங்க,
அரசாங்க வேலையுமே வாங்கி கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, ஏங்க இதெல்லாம் நீங்கள் விரிவாக என்கிட்ட சொல்லணுமா என்ன? எனக்கே நல்லா தெரியும், நீங்கள் அரசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பீங்க. இவ்வளோ நாளாக நான் என்ன அதாவது அவளை என்ன திட்டினாலுமே நீங்கள் எப்போவுமே அவளை திட்டக்கூடாது, ஒரு அடி கூட அடித்து வளர்த்ததில்ல. இது வரைக்கும் என்னையும் விட்டுறதில்ல, நீங்களும் திட்டினதும் கிடையாது. அவ்வளோ ஒரு பாசமாக வளர்த்தீங்க. அப்படி வளர்த்த பொண்ணை வந்து நல்ல இடத்துல தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன்கிட்ட கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி வந்து கடைக்கு போயிட்டு வராங்க. கடையை வந்து ஒரு 4-5 நாளாக மூடியே தான் வச்சுட்ருந்தாங்க. வீட்டில் பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருந்ததுனால நம்ம பழனி போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. வர கஸ்டமர் எல்லாமே, எங்கப்பா கடைக்கு வரப்பெல்லாம் நாங்கள் திரும்பி போய்கிட்டு இருக்கோம், இப்படி கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வர கஸ்டமர் யாருமே வரமாட்டாங்க. நாங்களும் 2-3 நாளாக வந்து திரும்பி போய்கிட்டே இருக்கோம். அப்படி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழனி இருந்துட்டு, அப்படியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, வீட்டில் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி எதையும் ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியனோட சித்தப்பா வந்து கேட்குறாங்க நம்ம பழனிக்கிட்ட, இப்போ அரசிக்கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க, பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சா பழனி அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சரியாகிக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. அதே சமயம் அரசிக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ணலான்னு சொல்லி மச்சான் சொல்லிட்டு இருந்தார். அரசிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தப்பா இருந்துட்டு, என்னப்பா சொல்கிற, கல்யாணமா? அரசி படிச்சுக்கிட்டு தானே இருந்தா, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியல, மச்சான் முடிவு எடுத்துட்டாரு, அரசிக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று, பாண்டியன் கரெக்டாக தான் முடிவு எடுத்திருப்பான், அரசிக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுப்பான், அவன் கரெக்டாக தான் எல்லாமே செய்வான், ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பாவும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுகன்யாவுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. எப்படியாவது குமாருக்கு இந்த அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கலான்னு பார்த்தா, ஆனால் இந்த பாண்டியன் குடும்பம் உஷாராயிட்டாங்களே, எப்படியாவது அரசி மனசை திரும்பவும் பேசி கரைக்கணும், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கக்கூடாது, குமார் கையால் தான் இவ தாலி கட்டிக்கணும், ஏதாச்சும் பேசி அரசி மனசை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா நினைக்கிறாங்க. நம்ம அரசி வெளியே திண்ணையில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக முகத்தை டல்லாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யா வந்து, என்ன அரசி எதையோ யோசிச்சுட்ருக்க, குமாரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்க, அவனை லவ் பண்ணிவிட்டு எப்படி இன்னொருத்தனுக்கு தாலியை அதாவது கழுத்தை நீட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு அரசி, பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ லவ் பண்ணுறது அதாவது எந்த குடும்பத்துலையுமே லவ் பண்ணால் வீட்டுக்கு யாருக்குமே பிடிக்க தான் செய்யாது, அதுக்காக லவ் பண்ண பையனை அப்படியே விட்டுறதா, அவன் மனசு தாங்குமா, நீ இல்லாமல் அவன் இருக்கவே மாட்டான், அது உனக்கு தெரியும்ல. இப்போ உன் அப்பா மனசொடிஞ்சு போனதுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட, அதுக்கப்புறம் குமாரோட நிலைமை என்ன ஆகிறது. இங்கே பாரு அரசி, குமார் ரொம்ப நல்ல பையன்தான், இவங்க எல்லாரும் தான் அவனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஏன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, வீட்டில் உள்ளவங்க பேச்செல்லாம் கேட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நல்லா அமையாது, இவங்க யாருக்கோ ஒருத்தனுக்கு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உன் வாழ்க்கை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே பாரு அரசி, எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசிக்கு பயங்கர கோவம் வருது. அத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு, உங்களால் தான் நான் குமார் கூட படத்துக்கே போனேன், எங்கள் கூடவே வந்துட்டு எங்கள் கூடவே படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, லாஸ்ட்டில் என்னையும் குமாரும் மட்டும் படத்துக்கு அனுப்பி விட்டுட்டீங்க, நீங்கள் போயிட்டு வரேன்னு சொன்னுவீங்க, திருப்பும் வரவே இல்லை திரும்பவும். ஆனால் நான் என் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், நான் அப்போவே எத்தனை டைம் சொன்னேன், நான் படத்துக்கெல்லாம் வரல, வீட்டில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனா இல்லையா, நீங்கள் தான் என்ன வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனீங்க, இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க. உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு, என்ன இந்த அரசி தெளிவாக பேசுகிறா, ஒருவேளை இந்த அதாவது அரசியோட மனசு கரையாதோ,
பாண்டியன் சொல்கிறத தான் கேட்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. திரும்பவும் ஒரு டைம் பேசி பார்ப்போம். இங்கே பாரு அரிசி, நான் என்ன சொல்ல வரேன்னா, குமார் உன் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இல்லாமல் அவனால் இருக்கக்கூட முடியாது. அவன் சாப்பிடாம கூட இருக்கான். பாவம் உன்னவே நினச்சி சோறு தண்ணி இறங்காமல் ஒரே இடத்துல மூளையிலே படுத்துக்கிட்டு இருக்கானான். நான் இப்போ தான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வரேன். பாவம் அவனை பார்க்கவே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் குமாரை பற்றி என்கிட்ட எந்த விஷயமும் பேசாதீங்க. திரும்பவும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நீங்கள் அடி வாங்க வேண்டியதாக வரும். தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி பயங்கர கோவமாக இங்கே சுகன்யாவை திட்டிடுறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. தேவையில்லாமல் நம்மளே வந்து பேச்சை கொடுத்து அவமானப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கே நம்ம கோமதி வந்து சமைச்சு முடிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்காக. எங்கள் அரசி வந்து திண்ணையில் உட்காண்ட்ருக்காங்க. உடனே எங்கள் கோமதி வெளியே வராங்க. என்னடி இங்கே வந்து உட்காண்ட்ருக்க, என்ன திரும்பவும் அந்த குமார் பையில பார்க்கறதுக்காக வந்து உட்காண்ட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அம்மா, நான் சும்மா தான் வந்து உட்காந்தேன். தேவையில்லாமல் நீயே கற்பனை பண்ணாத. ஊ மேலேயும் அப்பா மேலேயும் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் அவரை எடுத்து பார்ப்பேன்? நீ சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரிம்மா நட வர அப்படின்னு சொல்லி நம்ம அரிசி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எங்கள் பாருப்பா அரசி, நீ எதை நினச்சியும் கவலைப்படாத. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஏதோ என்னென்னமோ பிரச்சனை நடந்துருச்சு. அது கெட்ட கனவாக நினச்சி எல்லாத்தையும் மறந்துடு. நீ எப்பவும் போல் சந்தோஷமாக இரு அரிசி. உன் முகத்தில் சிரிப்பாக பார்த்தா தான் நல்லா இருக்குது. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சரிங்கப்பா, உங்களோட சந்தோஷம் என்னவோ அதுதான் என்னுடைய சந்தோஷமும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மனசுக்கு இப்போ தான் ரொம்ப ஆறுதலாக இருக்கு அரிசி. நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைவாக இருக்குது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்து உன்னை பார்த்ததும் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நாள் குறித்து நிச்சயதார்த்தம் பண்ணி உனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அரசி இருந்துட்டு, அப்பா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லுப்பா அரசி, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அரசி இருந்துட்டு, அது வந்துப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக படிக்கலாம். நீ எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு படித்து நீ கலெக்டர் வேலைக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசையும் அதுதான். நீ கலெக்டர் வேலையும் வாங்கலாம். அது வரைக்கும் கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னை படிக்க வைக்குவார். நான் எல்லாத்தையுமே தெளிவாக தான் பேசிட்டு வந்திருக்கேன். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை யாருமே கண்டிஷனும் பண்ண மாட்டாங்க. உன் விருப்பப்படி நீ சந்தோஷமாக இருக்கலாம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமாரும் சக்திவேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாடுற குமார், உன் பெரியப்பா அந்த பாண்டியன் பக்கம் சாயலான்னு பார்க்குறாரு. உன் பெரியப்பாவும் அந்த பாண்டியனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் இல்லாத போயிடுவோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் அந்த பாண்டியனும் சம்மந்தி ஆகணும். நீ எப்படியாவது அந்த அரசியை திரும்பவும் பேசி அவன் மனசை கரைச்சி அவன் மனசில் இடம் பிடி, அந்த அரசியை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குமார் இருந்துட்டு, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, திரும்பவும் நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பிள்ளை அவங்க அப்பன் கிழிச்ச கோட்டை வந்து தாண்டாமல் நிற்கிறவ. அந்த பொண்ணு மனசவே பேசி படத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த பொண்ணு மனசை மாற்றிருக்க. திரும்பவும் அந்த பொண்ணை பேசி அவன் மனசை மாற்ற முடியும். அவள் கழுத்தில் தாலி கட்டி நீயும் அவளும் மாலையும் கழுத்துமா வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுகன்யா போய் நிற்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் கேட்க, ஆமாம் அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நாளைக்கே அரசியை பொண்ணு பார்க்க வராங்க. அரசிக்கும் அந்த பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அப்புறம் எப்படி உங்கள் பையன் போய் அரசி கழுத்தில் தாலி கட்ட முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரசியுமே கண்டிப்பாக குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. அவங்க அப்பா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் சத்தியம் வச்சுருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
கண்டிப்பாக அரசி மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை, 1% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குமார் இருந்துட்டு, சித்தி எப்படி சொல்கிறீங்க நீங்கள், அடித்து சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, நான் பேசினா கண்டிப்பாக அவள் என் கூட வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரமாட்டா, ஏன்னா நான் இப்போ எவ்வளோ சொல்ல வேண்டியமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். ஆனால் அவன் மனசு மாறுற மாதிரியே தெரியல. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவன் உன் மேலே உயிராக இருக்கான், உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், நீ இல்லாமல் சாப்பிடாம தூங்காமல் இருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணாதான் பண்ணுவேன், இல்லைன்னா ஒத்த காலில் அப்படின்னு நின்றுக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் என்னவே திட்டியே அனுப்பிட்டா. எனக்கு தான் நோஸ் கட்டாச்சு. திரும்பவும் நீ போய் பேசணும்னு வச்சுக்கோ, செருப்படி தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சுகன்யா சொன்னதுமே நம்ம குமார் வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சுகன்யா, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிருமா, அந்த வீட்டில் அந்த அந்த பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளைக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, நீ தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப எல்லார் முன்னாடியுமே, அதாவது குமாரும் அரசியும் ஒன்றா தான் இருந்தாங்க, அவங்க எங்கெங்கேயோ சுற்றுனாங்க, அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐடியாலாம் பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, சுகன்யாவுமே நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சிடுறேன், அரசிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேலும் சுகன்யா நம்ம குமார் 3 பேரும் போட்ட பிளானை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க நம்ம முத்துவேல் வந்ததுமே சக்திவேலுக்கு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்னடா இவ்வளோ கேவலமானவனா இருக்கு, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறது ரொம்ப பாவம் தானே, பெண் பாவம் பொல்லாதது, 7 ஜென்மத்துக்கும் நின்று நிற்க வச்சு அடிக்கும், அந்த அளவுக்கு பாவம் அது. ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத, இல்லைனா அவ்வளோதான் உன்னை. அரசி நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், அவளுக்கு கல்யாணமும் நடக்கட்டும், நம்ம நாளைக்கே மதுரைக்கு போகிறோம், உன் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்ல, குமாரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கும் குமாருக்கும் நிச்சயத்தை பண்ணி விட்டுட்டு வரோம் நாளைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீ எப்படி இந்த வீட்டில் பெரிய மனுஷனோ அதே அளவுக்கு தான் நானும், உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது, நீங்கள் மட்டும் சட்டம் பேசணும் சட்டம் போடணுன்னாலாம் நினைக்காதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, குமாரோட வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது நான், ஏன்னா நான் தான் அவனை பெற்றிருக்கேன், அரசி கழுத்தில் தான் குமார் தாலி கட்டுவான், கண்டிப்பாக பாண்டியன் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, அதுவும் அரசிக்கு நடக்குதுன்னா அது என் பையனுக்கும் அரசிக்கும் மட்டும்தான் நடக்கும், இங்கே பாருங்கண்ணே இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு ஓவராக பேச இங்கே முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. குமாருக்கும் சக்திவேலுக்கும் பல்லார்னு 2 அறையை கொடுத்து, இங்கே பாரு நான் சொல்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கணும், குமாருக்கு நாளைக்கு நிச்சயம், மதுரைக்கு போகிறோம், பொண்ணை பார்க்குறோம், அன்னைக்கு நிச்சயத்தை பண்ணிட்டு வரோம், நாளைக்கு இங்கே அரசிக்கும் வேற ஒரு மாப்பிள்ளைக்கும் நிச்சயம் நடக்கட்டும், சரியா, இதுதான் நடக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் வந்து சுகன்யா கிட்ட வராங்க. சுகன்யா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா, நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீயும் உடந்தையா இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இங்கே பாரு பொண்ணாச்சேன்னு நான் சைலண்ட்டாக இருக்கேன், இல்லைனா நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் நான் என்ன கேட்பேன்னு எனக்கே தெரியாது, சைலண்ட்டாக கம்முன்னு அந்த வீட்டில் என்ன கல்யாணம் நடக்குதோ நிச்சயதார்த்தம் நடக்குதோ அது கூட மாட இருந்து வேலை செய்ய முடிஞ்சா செய், இல்லைனா உதவி செய்ய முடிஞ்சா செய், அப்படி இல்லையா ஒதுங்கி நின்றுக்கோ, தேவையில்லாமல் அரசி வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்ச அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறாங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல்கிட்ட, என்னென்ன தங்கச்சியோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்ட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க போல், இப்போது தங்கச்சி முக்கியமாக போயிட்டாளா உனக்கு, என் பையன் ஆகாதவன் ஆயிட்டானா, என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், எல்லாரும் சேர்ந்து அந்த உருப்படாதவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, என் பையனும் நல்லவன் தான், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரசி நல்லா தானே இருக்க போகிறா, அவளுக்கு என்ன குறை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் சக்தி, நான் சொன்னதே திரும்ப சொல்லணுன்ட்டு என்னால் முடியாது, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம குமாருக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், அவ்வளோதான், அதை மீறி இங்கே ஏதாவது நடந்துச்சு யாருமே உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உங்கள் சுகன்யாவுமே வார்னிங் பண்ணுறாங்க. இங்கே பார் சுகன்யா, உனக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பவும் அரசி கல்யாண விஷயத்தில் நீ ஏதாவது தலையிட்டு அரசி கல்யாண விஷயத்தில் ஏதாச்சும் குழப்பம்
நடந்துச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த முத்துவேலோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக வரும், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து ரொம்பவே கடுமையாக, அதாவது ரொம்பவே கொடூரமாக சுகன்யா கிட்ட பேசிட்டு போகிறாங்க. சுகன்யா வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க, நடுநடுங்கி போயிடுறாங்கன்னு கூட சொல்லலாம். சுகன்யாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அது உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, மாமா முத்துவேல் மாமா சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் உங்கள் பையன் விஷயத்தில் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோங்க, என்னை ஆளை விடுங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. இந்த சக்திவேல் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. குமார் இருந்துட்டு, அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இருடா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டுச்சுன்னா மட்டும்தான் போலீஸ் வருமா? பசங்களுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டா, உன்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அரசி கல்யாணம் நடக்கவே நடக்காது, யாரும் அவங்க வீடு தேடி பொண்ணு கேட்டே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன், நீ எதுக்காகவும் பயப்படாத குமார். கல்யாணம்னு ஒன்று ஆனால் அது உனக்கும் அரசிக்கும் மட்டும்தான், அரசிக்குன்னு யாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசிக்கு நம்ம பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க